நீலகிரி மாவட்டத்தில் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 3 புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உயிரிழந்த துயரச் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் கட்டுமான தளங்களில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்கான கவலைகளை மீண்டும் எழுப்பியுள்ளது. நீலகிரி மலைப்பகுதி பருவமழை காலங்களில் மண் சரிவுகளுக்கு ஆளாகக்கூடிய பகுதியாகும். இதனால் கட்டுமான பணிகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது. சமீபத்திய சம்பவத்தில் நீலகிரி மாவட்டத்தின் ஜெவதாலா டவுன் பஞ்சாயத்து குடியிருப்பு பகுதியில் கட்டுமான பணிகளுக்காக தோண்டிக் கொண்டிருந்த போது மணல் மற்றும் ஒரு தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் 3 புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். சம்பவ இடத்தில் இருந்து மீட்கப்பட்ட அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதற்கு முன்னரே இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டனர். உயிரிழந்தவர்கள் 22 முதல் 36 வயதுக்குட்பட்ட அப்துல் ரகுமான், நசீர் மற்றும் உஸ்மான் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. முன்னதாக 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி ஊட்டியின் லவ்டேல் பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் 6 பெண்கள் கட்டுமான தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இதேபோல் மார்ச் 14, 2024 அன்று உதகமண்டலத்தில் ஒரு கட்டுமான தளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஜார்க்கண்டைச் சேர்ந்த 21 வயதுடைய ரிஸ்வான் என்ற தொழிலாளி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தைத் தொடர்ந்து கட்டட உரிமையாளர் மற்றும் மேற்பார்வையாளர் நசருல்லா மீது காவல்துறை 304 உள்ளிட்ட 3 இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. அத்துடன் 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி நீலகிரியில் ஒரு கட்டுமான பணியில் குழி தோண்டும் போது மண் சரிவில் சிக்கி சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த செட்டு மற்றும் வேலு என்ற 2 கட்டுமான தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர் யசுதி அம்ரித் ஆய்வு மேற்கொண்டபோது பாதுகாப்பு விதிமுறைகளை மீறி கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது தெரியவந்தது. நீலகிரி மலைப்பகுதியானது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகும். மேலும் இது கனமழை காலங்களில் மண் சரிவுகளுக்கு மிகவும் ஆளாகக்கூடிய பகுதியாகும். இந்த மண் சரிவுகளுக்கு புவியியல் மற்றும் மனிதனால் தூண்டப்பட்ட காரணங்கள் உள்ளன. செங்குத்தான சரிவுகள், தளர்வான மண் அமைப்பு, பலத்த மழை ஆகியவை முக்கிய காரணங்கள். காடழிப்பு மற்றும் கட்டுமானம் போன்ற மனித நடவடிக்கைகளின் அதிகரிப்பு நீலகிரியில் நிலச்சரிவுகளின் அபாயத்தை அதிகரிக்கின்றன. இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின்படி இந்த பகுதி அதிக ஆபத்துள்ள நிலச்சரிவு மண்டலமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மழைப்பொழிவு நிலச்சரிவுகளை தூண்டும் முக்கிய காரணியாக இருந்தாலும் சரிவின் அடிப்பகுதியை வெட்டுதல், சரிவின் உச்சியில் அதிக சுமை ஏற்றுதல் போன்றவையும் காரணங்கள். கட்டுமான துறை பொருளாதாரத்திற்கு ஒரு முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக 3வது பெரிய வேலைவாய்ப்பு வழங்குநராக உள்ளது. இருப்பினும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெரும்பாலும் ஆபத்தான சூழல்களில் பணிபுரிகின்றனர். 1996ஆம் ஆண்டின் கட்டுமான மற்றும் பிற கட்டுமான தொழிலாளர்கள் சட்டம் ஆகியவை தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவற்றின் அமலாக்கம் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. கட்டாய தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள், தினசரி கருவிப்பெட்டி பேச்சு மற்றும் 1.8 மீட்டருக்கு மேல் உயரமான பணிகளுக்கு விழாத பாதுகாப்பு ஆகியவை அத்தியாவசிய விதிகள். சாரக்கட்டு மீது தடுப்பு வேலிகள், மின்சார பழுதுபார்ப்புகளுக்கு லாகவுட் தேகவுட் மற்றும் 1.2 மீட்டருக்கு மேல் ஆழமான பள்ளங்களுக்கு அகழி ஆகியவை முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகள். பாதசாரிகள் மற்றும் இயந்திரங்களுக்கான தனி நடைபாதைகள், ஒவ்வொரு 15 மீட்டருக்கும் தீயணைக்கும் கருவிகள் மற்றும் தளத்தில் முதலுதவி பெட்டிகள் ஆகியவை அவசியம். கான்கிரீட் வெட்டும் போது தூசு முகமூடிகள், பூஜ்ஜிய மதுவிதி மற்றும் ஒவ்வொரு அருகாமையில் உள்ள சம்பவத்தையும் 24 மணி நேரத்திற்குள் பதிவு செய்ய வேண்டும். இந்த விதிமுறைகள் இருந்தபோதிலும் ஒப்பந்தக்காரர்கள் பெரும்பாலும் தொழிலாளர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகளை வழங்குவதில் தவறிவிடுகிறார்கள். சுத்தமான குடிநீர், கழிப்பறைகள், முறையான தங்குமிடம் மற்றும் அடிப்படை மருத்துவ வசதிகள் கூட தொழிலாளர்களுக்கு கிடைப்பதில்லை என்ற தகவல்கள் அடிக்கடி வெளியாகின்றன. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் பாதுகாப்பு பயிற்சி, வெளிப்படையான தொடர்பு மற்றும் நேர்மறையான பெருநிறுவன பாதுகாப்பு கலாச்சாரத்தை வளர்ப்பது முக்கியம். பாதுகாப்பு பயிற்சிகளை தொழிலாளர்களின் தாய்மொழியில் வழங்குவது,
பல மொழிபெயர்ப்புகள் மற்றும் பட விளக்க பாதுகாப்பு அடையாளங்கள் போன்ற காட்சி உதவி சாதனங்களை பயன்படுத்துவது பயனுள்ளதாக இருக்கும். நீலகிரியில் ஏற்பட்ட மண் சரிவு போன்ற சம்பவங்கள் கட்டுமான துறையில் பணிபுரியும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதன் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. கடுமையான பாதுகாப்பு விதிமுறைகளை அமல்படுத்துதல், தொழிலாளர்களுக்கு முறையான பயிற்சி அளித்தல் மற்றும் பாதுகாப்பான பணிச்சூழலை உருவாக்குதல் ஆகியவை இதுபோன்ற துயரச் சம்பவங்களை தடுக்க அவசியமான நடவடிக்கைகளாகும்.